نشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد: قال أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாகுக. கடைசி தூதர் காரூணி வல்லல் எம்பெருமனார் நாயகி திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அயராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில், அவனுடைய நிஅமத்துகளில் குழந்தை செல்வம் அது உயர்ந்த அருட்கொடை. அல்லாஹ் எத்தனையோ பல அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளில் பாக்கியமான நிஅமத் குழந்தை செல்வங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவருக்கு பெண் குழந்தைகளாக நாம் கொடுக்கிறோம். யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா, நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறோம். இன்னும் நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்த்து நாம் கொடுக்கிறோம். இன்னும் நாம் சிலருக்கு அகீமாக குழந்தை இல்லாதவர்களாகவும் நாம் ஆக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துகளில் பெரும் நிஅமத் குழந்தை செல்வம். அந்த குழந்தையை நல்லொழுக்க குழந்தையாக, நற்பேற்றினை பெறக்கூடிய குழந்தைகளாக, பிற்காலத்தில் நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய குழந்தைகளாக நாம் எப்படி ஆக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்தது முதல் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி எப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நமக்கு அழகிய முறையில் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை பிறந்ததென்றால்
அந்த குழந்தைக்கு நாம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டித் தருகிறார்கள். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்து வலது காதிலே பாங்கையும் இடது காதிலே இக்காமத்தையும் நாம் கூற வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த பொழுது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனுடைய காதில் வலது காதில் பாங்குரைத்தார்கள். தொழுகைக்கு நாம் எப்படி பாங்கு சொல்லுகிறோமோ கொடுக்கிறோமோ அதுபோன்று வலது காதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கை கூறினார்கள். திர்மதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. பிறகு அந்த குழந்தைக்கு நல்ல பெயர்களை, நபிமார்களுடைய பெயரை, அழகிய அர்த்தங்களை கொண்ட நற்பெயரை அவர்களுக்கு நீங்கள் சூட்ட வேண்டும். காரணம், நாளை மறுமை நாளில் சுவனவாசிகளை அழைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த சுவனவாசியின் தந்தையின் பெயரோடு சேர்த்து தான் அல்லாஹ் அழைப்பான். ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அழகிய பெயரை சூட்டுங்கள். பிறகு 7ஆம் நாள் ஆகிவிட்டதென்றால், குழந்தை பிறந்து 7ஆம் நாள் ஆகிவிட்டதென்றால் அதனுடைய முடியை, தலைமுடியை மழித்து தலைமுடி எடுத்து நீங்கள் அகீகா கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளை அகீகா கொடுக்க வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடை அகீகாவாக கொடுக்க வேண்டும். அகீகாவினுடைய சட்டம் குர்பானியினுடைய சட்டத்தை போன்றுதான். குர்பானியை கொடுக்கின்ற பொழுது நாம் என்னென்ன சட்டங்களை பேணுவோமோ, ஆடு நன்றாக இருக்க வேண்டும், குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், யார் யாருக்கு வழங்க வேண்டும் போன்ற குர்பானிக்கு என்ன சட்டங்கள் பொருந்துமோ அது போன்று அகீகாவுக்கும் பொருந்தும். பெற்றோர்கள் சாப்பிடலாமா என்கின்ற அந்த சர்ச்சைக்கின் பதிலாக பெற்றோர்கள் தாராளமாக சாப்பிடலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்களும் உண்ணுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குழந்தை பிறந்து அகீகா கொடுக்கிறார், பெற்றோர் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து ஒரு துண்டேனும் ஒரு பகுதியேனும் நீங்கள் உண்ணுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நல்ல பெயரிட்டு அகீகா கொடுத்து அந்த குழந்தைக்கு நாம் அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அதிகமாக துஆ செய்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாமோ குழந்தை பிறந்ததென்றால் அந்த குழந்தைக்கு வேண்டியதை நாம் செய்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் குழந்தைக்கு நாம் துஆ செய்பவர்களாக இருப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னை தொழுகையாளியாக நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என்னை தொழுகையாளியாக நீ ஆக்கு. வ மின் ذُرِّيَّتِي, எனது குடும்பத்தாரையும் என் சந்ததியினரையும் நீ தொழுகையாளியாக ஆக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையாக என்னுடைய குழந்தைகளை ஆக்கு, நல்லொழுக்க குழந்தையாக, நல்கல்வியை, பயனுள்ள கல்வியை கற்கக்கூடிய குழந்தையாக, சமுதாயத்தில் நற்பேர் எடுக்கக்கூடிய குழந்தையாக என்னுடைய குழந்தையை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், பெற்றோர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே கவனிக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் எதற்கோ துஆ செய்கிறோம், என்னவெல்லாமோ கேட்கிறோம்.
ஆனால் நம் பிள்ளைகளை, நம் குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளை நாம் மறந்து விடுகிறோம். நாம் குழந்தைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படி கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலியத் பெறுகிறது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுது அதனுடைய செவிகளில் படும்படி அல் குர்ஆனை ஓத வேண்டும், ஹதீஸுகள் சொல்லப்பட வேண்டும். சண்டை சச்சரவுகள் போன்ற தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட பேச்சுக்கள் இருந்து பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். அல்லாஹ்வை பற்றியுண்டான பேச்சுக்களை நாம் பேச வேண்டும். தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எதுவும் அறியாத அந்த குழந்தை அதனுடைய காதுகளில் அல்லாஹ், அல் குர்ஆன், முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிமார்களுடைய பெயர்களை கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை வளர்கின்ற பொழுதே ஒரு நல்லொழுக்க குழந்தையாக அது வளரும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் நல்ல விஷயங்களை பேசி பேசி அந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும். வீண் விதண்டாவாதங்களை தவிர்ந்திருக்க வேண்டும். அல் குர்ஆன் இல்லங்களில் அதிகம் ஓத வேண்டும். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சில தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். ஃபர்லான தொழுகைகளை நாம் மஸ்ஜிதுகளில் தொழுகிறோம். நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளில் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தொழுங்கள். காரணம், பார்க்கப்படக்கூடிய உங்கள் குழந்தைகள் நாளை அதுவும் அதற்காக முஸல்லாவில் இருக்கும். தொழுகைக்காக முஸல்லா எடுத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய பெற்றோர்கள், நான் தொழ நிற்கிறேன், தொழப்போகிறேன், முஸல்லா எடுத்து வா என்று குழந்தைகளுக்கு நாம் கட்டளை இடுகின்ற பொழுது அந்த குழந்தை நமக்காக முஸல்லா எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பிற்காலத்தில் அது தொழுவதற்காக முஸல்லா எடுக்கக்கூடிய பழக்கத்திற்கு அந்த குழந்தை வரும். பக்குவப்படுத்தப்பட்ட குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறதென்றால் அந்த குழந்தை நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய பக்குவத்திற்கு அது வருகின்ற பொழுது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் சில விஷயங்களை அந்த குழந்தையிடம் நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை தடுத்து வையுங்கள். மகரிபுடைய நேரம் வந்துவிட்டதென்றால், சூரியன் அஸ்தமாகி விட்டதென்றால் உங்களுடைய குழந்தைகளை வெளியில் விடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வெளியில் விடாதீர்கள். காரணம், அந்த நேரத்தில் ஷைத்தான் உலாவுகிறான். ஷைத்தான் உலாவக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் வெளியில் இருக்கின்ற பொழுது ஏதேனும் தீண்டுதல் ஏற்படும். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை மகரிபுடைய நேரத்தில், சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நீங்கள் வெளியில் நீங்கள் அனுப்ப வேண்டாம். ஃபகுஃபு சுபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை வீட்டிலேயே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. உங்களுடைய வாசல் கதவை நீங்கள் அடைத்து விடுங்கள். மகரிபுடைய சூரியன் அஸ்தமமாக கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு கதவுகளை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் உலாவுகிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பழக்கப்படுத்தி இருக்கிறோம் என்றால், மகரிபுடைய நேரத்தில் வாசல் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, மகரிபு உடைய நேரத்தில், சூரியன் அஸ்தமமாக கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு வாசல் கதவை நீங்கள் அடைத்து வையுங்கள். காரணம், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய விக்ருகள் ஓதக்கூடிய அந்த இல்லத்தினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய ஆற்றல் ஷைத்தானுக்கு கிடையாது. ஆகவே நீங்கள் விக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள்,
உங்களுடைய வாசல் கதவை அடைத்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக சிறு குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படக்கூடாது, கண்ணேறுகள் போன்ற கண் திருஷ்டிகள் ஏற்படக்கூடாது. ஆதலால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பாதுகாப்பு வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பிற்காக துஆ செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ஆகிய 2 நபர்களுக்கும் இந்த துஆவை ஓதுவார்கள். அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுகின்ற பொழுது கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. காரணம், கண் திருஷ்டி என்பது அது சாதாரணம் அல்ல. கண்ணேறு என்பது அது கபருக்குள் நுழைத்து விடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணேறு என்பதை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. கண் திருஷ்டி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண் திருஷ்டி கபருக்குள் நுழைத்துவிடும், கபருக்கே செலுத்திவிடும். ஆகவே கண் திருஷ்டியிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதலால் தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் போன்ற இந்த 2 சூறாக்கள் இறங்கியதனுடைய காரணம் அதுதான். மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். கண் திருஷ்டியிலிருந்து, பொறாமையிலிருந்து போன்ற தீய குணங்களிலிருந்து, மற்றவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கிறது, திடீரென்று அது வீறிட்டு அழுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொன்னாலும், தாய்ப்பால் கொடுத்தாலும் அது சமாதானம் ஆகவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 7 முறை குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூறாவை அல்லது குல் ஹுவல்லாஹு அஹத் 7 முறை ஓதி அந்த குழந்தையினுடைய காதில் ஊத வேண்டும். அதே மாதிரி அந்த சூறாவை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 7 முறை ஓதி இடது காதில் ஊத வேண்டும். இது போன்ற வசீஃபாக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். குழந்தை அழுகக்கூடிய அந்த குழந்தைக்கு நாம் அல் குர்ஆனிலிருந்து மருத்துவம் பார்க்க வேண்டும். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூறாக்களை ஓத வேண்டும். அல்ஹம்து சூறாவை ஓதி ஊத வேண்டும். ஆயத்துல் குர்சியை ஓதி ஊத வேண்டும். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். குர்ஆனிலிருந்து நீங்கள் மருத்துவத்தை தேடுங்கள், குர்ஆனிலிருந்து நீங்கள் ஷிஃபாவை தேடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹசன் ஹுசைன் இருவருக்கும் கண்ணேறுகள் ஏற்படுகின்ற பொழுது கண்ணேறிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, பரிபூரணமான அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின், மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மத்தின், விஷ ஜந்துக்களுடைய தீங்கிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உமின் குல்லி ஐனின் லாம்மத்தின், உமின் குல்லி ஐனின் லாம்மத்தின், பார்வையினால் சுட்டரிக்கக்கூடிய கெட்ட பார்வையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி ஹசன் ஹுசைன் இருவரின் மீதும் ஊதுவார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற ஆபத்துகள், இது போன்ற சிரமங்கள், கஷ்டங்கள் நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீகாவை கொடுக்க சொன்னார்கள். அகீகா என்பது வெறும் சடங்கல்ல, அதற்கு பின்னால் ஒரு நீண்ட ஒரு விளக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள், நோய்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதற்கு ஏதேனும் ஒரு சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கா நோய் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கு அகீகா கொடுக்காமல் இருப்பார்கள். பெற்றோர்கள் காலம் தாமதம் செய்திருப்பார்கள், அதன் காரணமாக கூட இருக்கலாம். ஆகவே
ஒரு குழந்தை நோயிலிருந்து தப்பிப்பதற்காக, சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததான் அகீகா. அகீகா பிறந்த 7ஆம் நாள் கொடுப்பது சுன்னத்து, 40 நாள் கொடுப்பது நம்ம ஊரினுடைய வளமை. அதை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் அந்த அகீகாவை நாம் நிவர்த்தி செய்யலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளிடம் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையும் பெருமானார் அவர்கள் நமக்கு பிரித்து தந்தார்கள். முதல் 7 வயது வரை, முதல் பிறந்ததிலிருந்து முதல் 7 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த குழந்தைகளோடு நீங்கள் விளையாடுங்கள் என்றார்கள். 7 வயது வரை விளையாடக்கூடிய பருவம். ஆகவே அந்த குழந்தைகளோடு நீங்கள் சேர்ந்து விளையாடுங்கள். பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் குழந்தையோடு சேர்ந்து விளையாட வேண்டுமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹசன் ஹுசைன் இருவரும் சிறுபராயத்தில் இருக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் குனிந்து கொள்வார்கள். அவர்கள் மீது ஏறி அமர்ந்து ஹசன் ஹுசைன் இருவரும் சவாரி செய்து, யானை சவாரி செய்து விளையாண்டு இருக்கிறார்கள். அகிலத்தின் தூது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேர குழந்தைகளோடு விளையாண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பேர குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடுவதை நாம் அது வெட்கமாக நாம் கருதுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையோடு சேர்ந்து விளையாண்டு இருக்கிறார்கள். அதனுடைய சுட்டித்தனத்தை ரசித்து இருக்கிறார்கள். அதனுடைய அந்த சேட்டைகளை நாம் அப்படி நம்முடைய பழக்க பாஷையில் சேட்டை என்று சொல்லுவோம். அந்த குறும்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை அணிந்து கொண்டு ஹசன் ஹுசைன் இருவருமாக பள்ளிவாயிலுக்குள் வருவார்கள். பெருமானார் அவர்கள் அதை ரசித்துக் கொண்டிருப்பார்கள், குத்துபா ஓதி கொண்டிருப்பார்கள். ஹசன் ஹுசைன் இருவரும் அந்த பெரியவர்களுடைய ஆடை அணிந்து வருகின்ற பொழுது எப்படி நடப்பார்கள்? தத்தக்கா புத்தக்கா என்று நடப்பார், கீழே விழுவது மாதிரி. அப்படி இது போன்ற ஒரு குறும்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக குத்துபா ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை கீழே விழுவதற்கு எத்தனைக்கின்ற பொழுது அது கீழே விழப்போகுது என்று தெரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குத்துபாவை நிறுத்திவிட்டு இறங்கி கீழிறங்கி அந்த குழந்தையை சரி செய்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்தார்கள். தொடர்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளும் செல்வங்களும் உங்களுக்கு ஒரு சோதனையே என்றார்கள். அந்த குழந்தைகளுடைய சுட்டித்தனத்தை, குறும்பை, அதனுடைய சேட்டைகளை நாம் ரசிக்க வேண்டும், அதோடு சேர்ந்து நாம் விளையாட வேண்டும் என்றார்கள். முதல் 7 வயது வரை உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் சேர்ந்து விளையாடுங்கள். அப்படி விளையாடுகின்ற பொழுது உங்களுக்குள் ஒரு இனம், பந்தம், பாசம் ஏற்படும். அதனுடைய தலைகளை அதிகமாக தடவி கொடுங்கள், துஆ செய்யுங்கள். சிறு சிறு வேலையை நீங்கள் இயம்புகின்ற பொழுது குழந்தையிடம் அதை எடுத்து வா, இது எடுத்து வா என்று வேலைகள் கூறுகின்ற பொழுது, பணிகளை நீங்கள் அதற்கு கொடுக்கின்ற பொழுது, சின்ன சின்ன வேலைகளை நாம் ஏவுகின்ற பொழுது அந்த குழந்தைகள் சரியாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பக்குவப்படுத்த வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். என் குழந்தை அது ஃப்ரீடமாக இருக்க வேண்டும், எப்போதும் அது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. ரொம்பவும் விடக்கூடாது. அதே சமயம் கண்டிப்பு என்ற அடிப்படையில் அதற்கு சிரமத்தையும் நாம் கொடுக்க கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பறவையை கையில் பிடித்திருக்கின்ற பொழுது அழுத்தி பிடித்தால் அது செத்துவிடும், அது இறந்துவிடும். நாம் பிடிக்காமல் இலகுவாக விட்டுவிட்டோம் என்றால் அது பறந்துவிடும். ஒரு பறவையை எப்படி லாபமாக நாம் பிடிப்போமோ அதுபோன்று நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் நாம் சில இடங்களில் விட்டு கொடுக்க வேண்டும், சில இடங்களில் நாம் கண்டிப்பு செய்ய வேண்டும். மார்க்கத்திற்கு ஆகாத, இஸ்லாத்திற்கு ஆகாத சில காரியங்களை, செயல்களை அந்த குழந்தைகள் செய்கின்ற பொழுது லாபகமான முறையில் அதற்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும், எடுத்து கூற வேண்டும். ஹராம்களை பார்க்கின்ற பொழுது, ஹராமான பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது நாம் அதற்கு நாம் சிறு கண்டிப்பு நாம் செய்ய வேண்டும். என் குழந்தைக்கு எல்லாமே ஃப்ரீடம்ங்க. என்னுடைய குடும்பத்தார்கள் ஃப்ரீயா இருக்கணும். நம்ம கையை விட்டு போய் விடுவார்கள். மார்க்கத்தின் வழியில் வரமாட்டார்கள், நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமுதாயத்தில் நற்பேர் இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் குழந்தையை நாம் சிறு வயதிலிருந்தே பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்களுக்காக துஆ செய்வார்கள். நம் குழந்தைகளுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா, அந்த தண்ணீரை எடுத்து வந்து குழந்தை கொடுக்கிறால் ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா, ஷுக்ரியா, அல்லாஹ் உனக்கு இதே போன்று நல்கூலியை அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்கின்ற பொழுது அந்த குழந்தை நாளை எப்படி வளரும்? பெற்றோர்களுடைய துஆ கபூலாகும். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா, அல்லாஹ் தஆலா இது போன்ற நற்கூலியை உனக்கு அதிகமாக வழங்குவானாக என்று அந்த குழந்தையிடம் நாம் கூறுகின்ற பொழுது அது துஆ, அது ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி குழந்தையை சபிக்கின்ற பொழுது அந்த துஆவை, அந்த சபிப்பை, அந்த லஅனத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அதுபோன்று நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். குழந்தையை அதிகமாக சபிக்கக்கூடிய நாம் நீலாம் எங்கே உருப்பட போகிற என்று அந்த குழந்தையை நாம் திட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி வளரும்? அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஏதாவது செயல்கள் செய்கின்ற பொழுது பாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அல்லாஹ்வை முற்படுத்தி சில துஆக்களை நாம் கூறுகின்ற பொழுது அந்த குழந்தை நாளை நமக்காக துஆ செய்யும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என் குழந்தையை நல்ல சந்ததியாக, நல்ல குழந்தையாக, தொழுக்கூடிய குழந்தையாக என் குழந்தை ஆக்க என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிகின்ற பொழுது நாளை வளர்ந்து அந்த குழந்தை அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், என் பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத் செய், அருள் செய். நான் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி என்னை அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொண்டார்களோ தள்ளாத வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ ரஹமத் செய், அருள் செய் என்று அந்த குழந்தை நாளை நமக்காக துஆ செய்யும். நாம் துஆவை முன்னெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை வளர்ந்த பிறகு நமக்காக அந்த குழந்தை துஆவை முன்னெடுக்கும், துஆ செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய குழந்தைகள் 7 வயதாகின்ற பொழுது 7 வயது வரை அதோடு சேர்ந்து விளையாடுங்கள், சேர்ந்து விளையாடுங்கள். அடுத்த 7லிருந்து 14 வரை அடுத்த 7க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், நல்ல விஷயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கடுத்த 7, 3வது 7ல் நீங்கள் அதோடு இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள். எப்படி நாம் நம்முடைய நண்பனோடு இணக்கமாக இருப்போமோ அதுபோன்று நம் குழந்தையோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை நல்லொழுக்க குழந்தையாக அல்லாஹ் வளரச் செய்வானாக. தீமையான காரியங்களிலிருந்து அல்லாஹு தஆலா விலகச் செய்வானாக. நன்மையான காரியங்களில் பக்கம் அதீத ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நல்ல கல்வியை, துன்யா ஆகிரா இரண்டினுடைய கல்வியும் நிரப்பமாக பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய தௌஃபீக்கினை, நற்பெற்றினை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியருக்கும் அல்லாஹு தஆலா வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.